ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன். இதுவரையிலும் இல்லாத ஒரு ஆச்சரியமான ஒரு அனுபவத்தோடு ஒரு இளைஞர் வந்தார். அவர் பெயர் செல்வம். நீங்கள் என்னுடைய அனுபவத்தை சொன்னீங்கன்னாலும் பேர் ஊரெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னாரு. ஆனால் பேர் மட்டும் சொல்லுங்கன்னு அவரே அனுமதி கொடுத்தார். அதனால் சொல்கிறேன். செல்வம். அவருடைய மனைவி பெயர் மல்லிகா. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. 3 வருஷத்தில் அவங்க சந்தோஷமாக இருந்ததை விட சண்டை போட்டுக்கிட்டது தான் அதிகம். அந்த அளவுக்கு இனிமையாக சண்டையும் சச்சரவுமாக வாழ்ந்திருக்காங்க. 2 பேருமே படித்தவங்க. 2 பேருமே வெவ்வேறு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலமையில் அந்த பெண் ஆஃபீஸ்லேயும் பிரச்சனை, வீட்லேயும் பிரச்சனை, யாரோடையும் ஒத்து போகாத ஒரு சின்ன ஒரு சொல் தாங்காத ஒரு பிறவி. அதாவது யாராவது ஏதாவது ஒரு குறையை சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் ரொம்ப சிலுத்துக்கிட்டு சண்டைக்கு போயிடுவாங்க. எப்படி நீ சொல்லலாம், நான் செய்தது தான் கரெக்டு அப்படின்னு நியாயப்படுத்தக்கூடிய ஒரு பிறவி. அப்படி தான் சொல்லணும். வீட்லேயும் கணவனோட ஒத்து போகலை. இந்த மாதிரி ஒரு வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை நடக்கும்போதெல்லாம் மல்லிகா அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. அம்மா வீடு உள்ளூர்லேயே இருந்தது. அது ரொம்ப அந்த அம்மாவுக்கு வசதியாக போச்சு. இதனால தான் அந்த நாளில் பெரியவங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உள்ளூர் பெண்ணும் அயலூர் மண்ணும் ஆகாது அப்படின்வாங்க. அதாவது உள்ளூரில் பெண்ணு கட்டினா ஒன்றா கோச்சிக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. உள்ளூரில் இருக்கிறதுனால சௌகரியம். வெளியூரில் மனை வாங்கி போட்டோம்னா வெளியூர் அடிக்கடி போய் பார்க்க முடியாது. அதனால் பக்கத்து நிலத்துக்காரன் கொஞ்சம் ஒரு 2 அடி உள்ளே வளைச்சி போட்டுக்குவான். இதுதான் உள்ளூர் பெண்ணும் அயலூர் மண்ணும் ஆகாதுன்றது செல்வத்தை பொறுத்த வரையிலும் ரொம்ப பொருத்தமாக இருந்தது. சின்ன சண்டைக்கெல்லாம் அம்மா வீட்டுக்கு மனைவி போயிடுவாங்க. இவர் வருத்தப்பட்டு போய் சமாதானம் பண்ணி கூப்பிட்டு வருவார். மல்லிகா இவர் அழைக்கும் போதெல்லாம் ரொம்ப தகராறு பண்ணி, வரமாட்டேன், உங்களுக்கு டைவர்ஸ் கொடுத்துட்றேன், போங்க, நீங்கள் சந்தோஷமாக இருங்க, என் பிரச்சனையே உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னெல்லாம் பேசுவாங்க. இவங்க வீட்டு பெரியவங்க அவங்க வீட்டு பெரியவங்க 2 பேரும் சேர்ந்து சமாதானப்படுத்தி கொண்டு விடுவாங்க. திருப்பி ஒரு 15-20 நாளில் சண்டை. ஏதாவது ஒரு காரணம், அல்ப விஷயத்துக்கெல்லாம் தகராறு பண்ணுற குணம் அந்த மல்லிகாவுக்கு இருக்குது. செல்வம் கணக்கு சொன்னார். அதாவது 2 வருஷம் உருப்படியாக வாழ்ந்தோம். அந்த 2 வருஷத்துலேயே 26 தடவை கோச்சிக்கிட்டு போயிட்டாங்க. நான் கணக்கே எழுதி வைக்கிறேங்க. டேட் போட்டு சமாதானம் படுத்திக்கிட்டு கூட்டு வந்தால் போயிடுவாங்க திருப்பி. இந்த மாதிரி என் வாழ்க்கை போய்கிட்டு இருந்தது அப்படின்னு அவர் சொல்கிறார் தன்னுடைய வரலாற்றை. இவங்களுக்கு சண்டைக்கு நடுவில் கொஞ்சம் சந்தோஷமும் இருந்தது. ஆனால் என்ன காரணத்தினாலோ 2 பேருக்கும் வாரிசு உருவாகவே இல்லை. இவங்களுக்குள்ள அது சம்மந்தமாக ஒரு நாள் பேச்சு வந்துடுச்சு. உன்னால தான் வாரிசு உருவாகலை அப்படின்னு இந்தம்மா சொல்ல, உன்னால தான் காரணம், நீ பெண்ணே கிடையாது, பாதி ஆம்பளைன்னு அவர் திட்ட வாக்குவாதம் வளர்ந்து போய் இந்த முறை ரொம்ப சீரியஸாக சொல்லிவிட்டு அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. இதுதான் லாஸ்ட்டு, நான் போனது திரும்பி வரவே மாட்டேன், நீ எனக்கு டைவர்ஸ் கொடுத்துரு, மரியாதையாக கொடு, இல்லைன்னா உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு திட்டிட்டு போகிறாங்க. ஒரு வாரம் கழித்து தன்னுடைய அம்மா அப்பாவை கூட்டுக்கிட்டு அவர் போகிறார். போய் பேசுகிறாங்க. ஏன்னா இந்த முறை மல்லிகா ரொம்ப பிடிவாதமாக நிற்கிறாங்க. முடியவே முடியாது, நான் வரமாட்டேன், நான் சொல்லிட்டு வந்தேன் இல்லையா, இதுதான் கடைசி ட்ரிப்புன்னு, அந்த வீட்டுக்குள்ளே இனிமேல் காலடி வைக்க மாட்டேன் அப்படின்னெல்லாம் சத்தியம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பெரியவங்க அப்படியெல்லாம் சொல்லாதம்மா, என்றைக்கு இருந்தாலும் நீ எங்கள் வீட்டு மருமக தாம்மா, வாம்மா அப்படின்னு கூப்பிட்றாங்க. யாரை பார்த்து மருமகள்ன்ற, உன் பிள்ளைக்கு பொண்டாட்டின்னு சொல்லு, அது கூட நான் ஏற்றுக்க மாட்டேன், அப்படி இப்படின்னு ஒரே ராட்சசி மாதிரி கத்துறாங்க. இந்த டென்ஷனில் இவங்கெல்லாம் கோச்சிக்கிட்டு திரும்பி வந்துடுறாங்க. சரி பரவாயில்ல, நமக்கு நிம்மதின்னு சொல்லிய அந்த அம்மா ஒரு பக்கம் மல்லிகா நினைச்சாலும் நம்ம செய்தது சரிதானான்ற ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே ஓடுது. இந்த டென்ஷனில் இவங்க தினம் ஆஃபீஸ் போயிட்டு வரும்போது ஸ்கூட்டரில் ஒரு நாள் இதே சிந்தனையில் போகிறாங்க. மனவேதனை, ஆஃபீஸ்லேயும் மேனேஜர் கூட தகராறு. வீட்டுக்கு வரும்போது ஒரு லாரி வர்றதை கவனிக்காமல் மோதி ஸ்பாட்லேயே அவுட். அந்த மல்லிகா இறந்துடுறாங்க. இதுதான் கடைசி, உங்கள் வீட்டுக்கு வரமாட்டேன்னு அந்த பொண்ணு சொன்னது உண்மையாக நடந்து போச்சு. மல்லிகா இறந்த பிறகு எல்லாருக்கும் ரொம்ப வருத்தம்.
அதிர்ச்சி, யாருமே எதிர்பார்க்கல. செல்வம் கூட வந்து தன் மனைவியோடு ஒத்து போகல, கோபம் இருந்ததை தவிர மனைவி இறக்கணும்னு அவர் நினைக்கவே இல்லை. திருந்தி வரணும்னு தான் நினைச்சார். அப்படி இருக்கும் பட்சத்தில் இது வந்து இந்த மாதிரி ஆனதில் அவருக்கும் ஒரு அதிர்ச்சி. என்ன பண்ணுறதுன்னு கொஞ்சம் கண் கலங்கி அழுதுகிட்டு இருந்தார் கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் சமாதானம் ஆயிட்டார். என்ன பண்ணுறது, அவள் மாறவே மாட்டாள், கடைசி வரலும் நம்ம வாழ்க்கையை நடத்துகிறத விட அவளோடு இருந்து இப்படி இருக்கிறத விட அவள் போனது நிம்மதி தான் அப்படின்னு ஓரளவுக்கு தேத்திக்க ஆரம்பித்தார் மனசை. அப்புறம் ரெண்டு வீட்டு பெரியவங்களும் பேசி இவருக்கு வந்து அந்த மல்லிகாவுடைய அப்பா அம்மாவும் சேர்ந்து பெண் தேடி இவருக்கு மறுமணம் பண்ணி வைக்கிறாங்க. மறுமணத்தில் இரண்டாம் மனைவியாக வந்த பெண் பெயர் ரேவதி. எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த மல்லிகா வந்து கொஞ்சம் எப்படி இருந்தாங்க, டென்ஷன் பார்ட்டியோ, இது வந்து ரொம்ப அமைதியான பார்ட்டி ரேவதி. நேர்மாறான குணம். எல்லாருக்கும் சந்தோஷம். சரி, இனிமேலாவது அவன் நிம்மதியாக வாழட்டும் அப்படின்னு ரெண்டு வீட்டு பெரியவங்களுமே நினச்சாங்க. மல்லிகாவுடைய அப்பா அம்மா பெண் தேடினதுக்கு காரணம் என்னன்னா, அவங்களுக்கே ஒரு குற்ற உணர்ச்சி வந்துடுச்சு. நம்மளுடைய பெண்ணு வந்து அங்கே போய் சரியாகவும் வாழலை, மருமகனை நிம்மதியாகவும் இருக்க விடலை, சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க. அவள் பள்ளிக்கூடம் போகிற நாள்லேயே எல்லாருக்கூடையும் சண்டை போட்டுக்கிட்டு வருவாள், டீச்சர்கிட்ட எதிர்த்து பேசி திட்டிட்டு கோச்சிக்கிட்டு வந்துடுவா. நாங்கள் கொண்டு போய் ஹெட்மாஸ்டர்கிட்ட பேசி சமாதானம் பண்ணி விடுவோம். அந்த மாதிரி ஒரு குணம். அது ஏன் தான் அப்படி பிறந்தாள எங்களுக்கு, அதனால் நாங்களே உங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறோன்னு பெண் தேடினாங்க. இந்த ரேவதி அவங்களுடைய கண்டுபிடிப்பு தான். செல்வம் தன்னுடைய மறுமண வாழ்க்கையை இனிமையாக ஆரம்பித்தார். சந்தோஷமாக போகுது நாட்கள். ஒரு நாள் ஆஃபீஸ் போயிட்டு திரும்பி வரும்போது அந்த ரேவதி வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக வீட்டில் அடக்க ஒடுக்கமாக இருந்தாங்க. வேலைக்கு போக விரும்பலை. அவங்களுடைய குணத்துக்கு அது ஒத்து வரல. ஆஃபீஸ் கோயர்ஸுன்றது ஒத்து வரல. நான் வீட்டிலையே இருந்துடுறேங்க அப்படின்றாங்க. படிப்பும் அதிகமாக கிடையாது, பள்ளி இறுதி படிப்போடு சரி. ஆனால் குடும்பத்துக்கு ஏற்ற குணவதி. நல்ல சமையல் டேஸ்ட்டாக பண்ணுவாங்க, வீட்டை சுத்தமாக மெயின்டைன் பண்ணுவாங்க, கணவனுக்கு தேவையான பணிவிடைகள் செய்வாங்க. அதனால் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். வேலைக்கு போய் சம்பாதிக்க வேண்டாம்பா, நீ போனாவே போகிறோம், ஏற்கனவே எனக்கு வர்ற பென்ஷனே போகிறோம் அப்படின்னெல்லாம் அவங்க அப்பா சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அதனால் இனிமையாக போய்கிட்டு இருந்தது. ஒரு நாள் ஆஃபீஸ்லேருந்து திரும்பி வரும்போது ரேவதி எப்போவும் இவர் கூப்பிட்டுக்கிட்டே வராரு செல்வம். ரேவதி ரேவதி அப்படின்னு கூப்பிட்டா ஒன்றுமே இல்லை, சவுண்டு இல்லை. எங்கே இப்போ காணுமேன்னு சொல்லி போனால் கட்டிலில் உட்காந்துருக்காங்க. ரொம்ப ஒரு மாதிரி முதுகு காட்டிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. இவர் போய் என்ன ரேவதி, நான் கூப்பிட்றது கேட்கலையானும் போது திரும்பி பார்த்து முறைக்கிறாங்க. அந்த முறைப்பு, அந்த பார்வை, இதெல்லாம் வேறு மாதிரி இருக்குது. இவருக்கு ஒரு மாதிரி மனசுக்குள்ளே ஒரு திகில் வருது. என்னடா அது, இந்த மாதிரி பார்க்குற பொண்ணு இல்லையே, இது ரொம்ப அமைதியான சுபாவமாச்சே, ஏன் இப்படி முறைக்கிறாங்கன்னு. என்னாச்சு ரேவதி, உனக்கு என்ன அப்படின்னோடனே ஒரே சீற்றத்தோட பதில் வருது, நான் ரேவதி இல்லை மல்லிகா அப்படின்னு வருது. செல்வத்துக்கு சிரிப்பு வந்துடுச்சு. நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அவளை பற்றி, அதெல்லாம் வச்சுக்கிட்டு நடிக்கிறியா அப்படின்னு இவர் கேட்குறாரு. கேட்டுக்கிட்டு கிட்ட போகும்போது கிட்ட வராதேன்னு அந்த அம்மா ரேவதி ஒதுங்கி போகிறாங்க. என்னடா அது, ஒன்றுமே புரியலையே அப்படின்ட்டு, சரி சரி நடிக்காத, எனக்கு காஃபி வேணும், தலைவலிக்குது அப்படின்னு வந்துடுறார். ஹாலில் வந்து உட்கார்றாரு. நல்லபடியாக காஃபி போட்டு வழக்கமாக வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. எப்போவும் என்னங்க முகம் கழுவிக்கிறீங்களா, வாங்க ஏதாவது டிஃபன் செய்யட்டுமான்னு கேட்குற பொண்ணு ஒன்றுமே பேசாமல் காஃபியை கொண்டு வந்து வச்சுட்டு உள்ளே போயிடுறாங்க. சரி, ஏதோ வருத்தத்தில் இருக்காங்க போல் இருக்கு அப்படின்னு இப்போ ராத்திரிக்கு பார்த்துக்குவோம், சமாதானம் பண்ணிவிடுவோம் அப்படின்னு இவர் இருக்கார். போய் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வர்றார். வந்த உடனே இரவு சாப்பாடும் எடுத்து வைக்கிறாங்க. ஒன்றுமே பேசலை. அதுக்கப்புறம் வந்து பெட்டில் போய் இவர் படுத்திருக்கார். அந்த அம்மா வரல. ஏன் ரேவதி நீ இங்கே இருக்க, தூங்கு, உனக்கு தூக்கம் வரலையா? கிட்ட போகிறாரு. கிட்ட வராதிங்க, நான் தான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என்னை தொடக்கூடாது அப்படின்றாங்க. எப்போ சொன்னேன்னு, நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அப்படின்றாங்க. ஆனால் இவர் தூரமாக விலகி வந்தால் அமைதியாகிடுறாங்க, கிட்ட போனால் டென்ஷன் ஆகுறாங்க. இவரை வந்து தொட விடலை. என்னடா அது, ஒன்றுமே புரியலையேன்ட்டு அப்புறம் மறுநாள் அவங்க அம்மா கிட்ட சொல்கிறார். தயங்கி அம்மா வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. இவர் ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் பார்த்தா அம்மா வந்து இப்போ நைஸாக பயந்து பேச்சு கொடுக்குறாங்க.
எப்பவும் போல தான் இருக்காங்க அந்த ரேவதி. எந்த மாறுதலும் இல்லை அவங்கள பொறுத்தவரையிலும். வந்த உடனே செல்வத்தை பிடிச்சி திட்டுறாங்க. ஏன்பா இந்த மாதிரி நல்ல பொண்ணு பேரில் வந்து பழிய போடுற, ஒருவேளை அந்த மல்லிகாவும் உன்னால தான் டென்ஷன் ஆனாங்களோ என்னமோ தெரியல அப்படின்னு இவங்க வந்து சேம் சைடு கோல் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் செல்வத்துக்கும் குழப்பம் வருது. ஒருவேளை நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமோ அப்படின்னு சொல்லி அன்னைக்கும் இதே மாதிரி கிட்ட போகும்போது தொடாதன்னு விலகி போகிறாங்க. அவர் கூட பக்கத்தில் படுக்கல, தள்ளி தான் படுத்துக்கிறாங்க, கீழே படுக்கிறாங்க, இல்லைன்னா அந்த பெட்ரூமில் இருந்த ஒரு சோஃபாவில் போய் படுக்கிறாங்க. இந்த மாதிரியெல்லாம் நடக்குது. ஒரு நாள் அம்மாவை வந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருந்து பாருங்க, நான் இப்போ நடக்கிறத பாருங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து செல்வம் வந்து மனைவி கிட்ட போகிறார். கிட்ட போன உடனே வழக்கம் போல் அந்த அம்மா ரகலை பண்ணுது. இதை பார்த்த உடனே தான் அவங்க அம்மாவுக்கு சந்தேகம் வருது. ஓஹோ, ஏய் ஏதோ நடக்குதுடா தம்பி, உன் மனைவி கிட்ட நம்ம வித்தியாசம் இருக்குது அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொன்ன உடனே, நினச்ச உடனே இவர் என்ன பண்ணுறாரு, வலுக்கட்டாயமாக அந்த கையை போய் பிடிக்கிறார் ரேவதி கிட்ட. என்ன ரேவதி, உனக்கு என்ன தான் ஆச்சு சொல்லு, அன்னைக்கு அப்படி தான் மல்லிகான்னு சொன்னேன், இப்போ வந்து இந்த மாதிரி தகராறு பண்ணுற, என்ன விஷயம் அப்படின்னோடனே கிச்சன் நைஃபு பக்கத்தில் சமையலறை கத்தியை ஒன்று எடுத்துக்கிட்டு, இந்த மாதிரி இதுக்கு மேலே தொட்ட என் கழுத்தை அறுத்துக்குவேன் நான் அப்படின்னு வந்து கழுத்தில் கத்தியை வச்சுக்கிட்டா. இவர் பயந்து போயிடுறாங்க. வேறு வழி இல்லாமல் பேசுகிறதையும் நடந்துக்கிறதையும் பார்த்த உடனே அப்பா அம்மா, ரேவதியோட அப்பா தன் மகள் வந்து உடம்புல ஏதோ இருக்குது அப்படின்னு அவரும் புரிஞ்சுக்கிறார். யார் நீ அப்படின்னு, மகள் உடம்புல இருக்கிறது யார், உனக்கு என்ன வேணும்னோடனே, நான் தான் மல்லிகா, எனக்கு இந்த ஆள் டைவர்ஸ் கொடுக்கணும், டைவர்ஸ் வாங்காமல் நான் போக மாட்டேன் அப்படின்னு தகராறு பண்ணுது. எல்லாருக்கும் அதிர்ச்சி. விபத்தில் செத்து போன மல்லிகா வந்து இந்த மனைவியை பிடிச்சிக்கிட்டு டைவர்ஸ் கேட்குது. இது வந்து ரொம்ப சீரியஸான மேட்ரு. இந்த மாதிரியெல்லாம் இறந்த பிறகும் ஒரே பிடிவாதமாக இருக்கிற ஒரு ஆவியை நாங்கள் இப்போ தான் பார்க்குறோன்னு பெரியவங்கெல்லாம் பேச ஆரம்பித்தாங்க. உள்ளூர் கோடைங்க கூப்பிட்டு எல்லாம் என்னென்னமோ பண்ணுறாங்க, மந்திரிக்கிறாங்க, உடுக்கடிக்கிறாங்க. எதுக்கும் அது அடங்கலை. போக மாட்டேன், டைவர்ஸ் கொடுக்காம போக மாட்டேன் அப்படின்னு தகராறு பண்ணுது. அந்த ரேவதியும் நிம்மதியாக இருக்க விடலை. ஆக்கிரமிச்சிருக்கிறது மல்லிகா. இந்த நிலமையில தான் அவர் வந்து ஆவி உலக ஆராய்ச்சி மையத்துக்கு என்னை தேடி வர்றார். வந்து இந்த பிரச்சனையை சொல்லி அவரால் சொல்ல முடியல, பேச முடியல, ஒரே டென்ஷனாக இருக்கார், கை காலெல்லாம் நடுங்குது அவருக்கு. என் வாழ்க்கை இந்த மாதிரி ஆயிடுச்சிங்க, 1க்கு 2 கல்யாணம் பண்ணி 2 கல்யாணமும் நிம்மதி இல்லாமல் ஆயிடுச்சு, எனக்கு உண்மையிலே மன வாழ்க்கை உண்டா, இல்லை என்ன பண்ணுறது, ஒரு ஆவிக்கு நான் எப்படி டைவர்ஸ் கொடுப்பேன், ஒன்றுமே புரியலையே அப்படின்னார். அவர் சொல்கிறத கேட்டு எனக்கும் ஒன்றும் புரியல. உயிரோடு இருக்கிற பெண்ணுக்கு வேணால் டைவர்ஸ் கொடுக்கலாம், ஒரு ஆவியை எப்படி டைவர்ஸ் பண்ண முடியும், ஆவி மனைவிக்கு எப்படி டைவர்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு புரியல. சித்தரையா கிட்ட கடைசியில் கொண்டு போகிறோம் இந்த கேஸை. அவர் பார்த்த உடனே சிரித்தார். அந்த பெண்ணினுடைய பிறவி குணம் இது, அறுத்தப்படக்கூடாது, அதனுடைய செயல் வந்து வச்சுக்கிட்டு முடிவு பண்ணக்கூடாது, அதனுடைய குணம் இது. அது வந்து எப்படியாவது டைவர்ஸ் வாங்கணும்னு நினச்சது, அதே சிந்தனையில் இருக்கும்போது தான் டென்ஷனோட ஸ்கூட்ரு ஓட்டி அது விபத்து உண்டாக்கிடுச்சு. விபத்தில் இறந்தும் போச்சு. நம்மளை வந்து டைவர்ஸ் வாங்காமல் போயிட்டோமேன்னு இப்போவும் அது தவிச்சிக்கிட்டு இருக்குது. இவன் நேராக அந்த செல்வத்துக்கிட்ட கேட்குறதுக்கு வழி இல்லை. அதனால தான் மனைவியை ஆக்கிரமிச்சுது. அதுவும் சாந்தி அடையாமல் இருக்குது. இந்த நிலைமையில் நீங்கள் என்ன பண்ண முடியும், உங்களுடைய பார்வையிலேருந்து பார்க்கக்கூடாது, அதனுடைய பார்வையிலேருந்து பார்க்கணும். அந்த ஆத்மாவுடைய நிலைமையை அந்த நீங்களே மல்லிகாவாக கற்பனை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு வந்து இது ஒரு 10 நாளில் சரி பண்ணிடலாம், ஆனால் நான் அந்த மாதிரி வலுக்கட்டாயமாக அனுப்ப விரும்பலை. ஏன்னா அதுவும் ஒரு மனைவி, உனக்கு ஒரு காலத்தில் 3 வருஷம் உன் கூட குடுத்தனம் பண்ணியிருக்கிற மனைவி, சண்டையாக இருந்தாலும் இல்லத்து மகள் அவள் அப்படின்னார். சித்தரையா எப்போவுமே மனைவின்னு சொல்ல மாட்டார், இல்லத்து மகள்னு தான் சொல்லுவார், இல்லத்து மகன்னுவார் கணவரை சொல்லும்போது. இந்த மாதிரி இருக்கும்போது அதை வந்து வலுக்கட்டாயமாக அனுப்பக்கூடாது, சாந்தப்படுத்தி தான் அனுப்பணும், சாந்தப்படுத்தி தன்னிலை உணர வைக்கணும் அப்படின்னு சொல்லி மல்லிகாவுடைய அப்பா அம்மா செய்ய வேண்டிய பரிகாரங்கள் தனியாக சொன்னார். இந்த செல்வம் கையால் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்
தனியாக சொன்னார். நீங்கள் வந்து தனித்தனியாக செய்யணும் அவங்கவுங்க வீடுகளில் அப்படின்னு சொல்லி, இந்த ரேவதி உடம்புல இருக்கிற ஆத்மாவை வெளியில் வரவழைக்கிறதுக்கு பூஜை முறைகள் என்ன செய்ய சொன்னார். நீ உங்கள் டீமில் சொல்லி செய்ய சொல்லு அப்படின்னார். அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணேன். அதே மாதிரி அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் எப்படிங்க இது வெளியில் வந்தாலும் அதே மாதிரி அலைஞ்சிக்கிட்டு இருக்குது, டைவர்ஸ்ன்னு இருக்குது, அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு கேட்கும்போது, அது ஏன் வேலை, அந்த ஆத்மாவிடம் உரையாடி நான் நிலைமையை புரிய வைத்து விடுவேன், நீ ஏன் அதெல்லாம் கவலைப்படுற, இங்கே என்னுடைய குழுவில் இருக்கக்கூடிய ஒரு ஆத்மாவை தேர்ந்தெடுத்து அனுப்பிட்டேன் உங்கள் வீட்டுக்கு, அவங்க வீட்டுக்கு அனுப்பிட்டேன். அது போய் அந்த பெண் இந்நேரம் பேசிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது அந்த உரையாடல். ஆவிகள் 2 ஆத்மாக்களும் பேசிக்கொள்ளும். அது இப்போயே சமாதான படலம் ஆரம்பித்தாச்சு அப்படின்னார். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 நாள்லேயே வித்தியாசம் வர ஆரம்பிச்சிது. அடிக்கடி வந்துக்கிட்டு இருந்தது, இப்போ வந்து குறைவு. அதுக்கப்புறம் நான் நார்மலாக பேச ஆரம்பித்தாங்க. சரியாக 2 மாதத்தில் அந்த ரேவதி நான் கன்சீவ் ஆகிட்டாங்க. அதாவது நல்லா அந்த ஆத்மா போயிட்டு இவங்க சந்தோஷமாக இருந்ததனுடைய விளைவு அது. செல்வம் அதுக்கப்புறம் பெரிய ஸ்வீட் பாக்ஸோடு வந்து சந்திக்கும் போது தான் இந்த மேட்டரே தெரிஞ்சுது. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். இதுவரையிலும் நான் கேள்விப்படாத ஒரு அம்சம் இது. அவர் தன் மனைவி கன்சீவ் ஆனது, அதாவது கர்ப்பம்ன்ற தகவலை தெரிவித்த உடனே சித்தரையா ஆசீர்வாதம் பண்ணார். நான் ஐயா அறிவோம் அப்படின்னாரு. என்னங்க ஐயா, நான் இப்போ தானே தகவல் சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னும்போது சொன்னார், இந்த உங்களுக்கு தெரியாது, இதுக்கெல்லாம் ஒரு பின்னாடி காரணங்கள் இருக்குது, அது தெரிஞ்சு கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, ஆனாலும் இது வந்து உன் மனைவி ரேவதி உடனடியாக கருவுருவாள் என்று யாம் அறிவோம், நல்லபடியாக இருக்குது, பெண் குழந்தை உருவாகுது வயிற்றில், நீ வந்து அந்த பெண் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் மல்லிகான்னே பேர் வை, அது நல்லது, அந்த அந்த மனைவிக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், அந்த ஆத்மாவுக்கு கவலைப்படாத, இனிமேல் எந்த தொந்தரவும் வராது, அதை என்ன செய்யணுமோ அந்த அந்த நிலைக்கு மாற்றி விட்டுட்டேன் அப்படின்னார். அவர் சந்தோஷமாக கிளம்பி போனார் செல்வம். ஏன்னா பிரச்சனை இல்லை, மனைவி ரேவதி தெளிவாயிட்டாங்க. அவர் போனதுக்கப்புறம் நான் கேட்டேன், இப்போ அந்த ஆத்மா எங்கேயா இருக்குது, பாவம்னு சொன்னீங்களே அப்படின்ன போது சிரித்தார். உனக்கு தெரியணுமா அப்படின்னாரு. சொன்னால் நல்லா இருக்கும், தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா. ஒன்றும் இல்லை, இறைவன்கிட்ட கேட்டு அந்த ஆத்மாவுக்கு உடனடியாக பிறவி கொடுத்துட்டோம். இந்த வயிற்றில் ரேவதி வயிற்றில் வந்து வரப்போகிறது அந்த ஆத்மா தான், மல்லிகா தான் இவங்களுக்கு மகளாக பிறவிக்கு வரப்போகிறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. இவர் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்களோ அது குழந்தையாக பிறந்து தகப்பனாரை நேசிக்கிற ஒரு பெண்ணாக பிறக்கும். தகப்பன்கிட்ட ஒரு அவ்வளோ அன்போடு இருக்க போகுது, அந்த பிறவியே அன்பான பிறவியாக இருக்க போகுது, அதுக்கு தான் நான் வழி பண்ணியிருக்கேன். விதிப்படி இவருக்கு முதல் குழந்தை பெண் குழந்தை தான் பிறக்கணும், அதை வந்து மல்லிகாவே வரட்டுமேன்னு நான் முடிவு பண்ணி இறைவனிடத்தில் அனுமதி வாங்கினேன். 4 மாதங்களில் அந்த கருவில் கொண்டு வந்து இணைச்சிருவாங்க, வேறு ஒன்றும் இல்லை, எல்லாம் பிரச்சனையும் தீர்ந்தது அப்படின்னார். என்னுடைய 47 ஆண்டு கால ஆவி உலக ஆராய்ச்சி அனுபவத்தில் இப்படி ஒரு சம்பவத்தை நான் பார்த்ததே இல்லை. இது மறக்க முடியாத ஒரு சம்பவன்றதுனால உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸு நேரடியாக உங்களுக்கு வந்துடும். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள். இனி நம்ம கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போகலாம். ஸ்ரீலங்காவிலிருந்து ஷாஜகான் அப்படின்றவருக்கு ஒரு கேள்வி கேட்குறார். என் தங்கையின் மகன் 6 வயது பாலகன் எதிர்பாராமல் இறந்து விட்டார். அவர் மீண்டும் எங்கள் குடும்பத்திற்கே வந்து பிறக்க என்ன செய்வது அப்படின்னு கேட்குறார். எல்லாமே ஆண்டவன் கையில் இருக்குங்க பாய், நம்ம கையில் எதுவுமே கிடையாது. எங்களுக்கு வந்து சித்தரையா உதவி பண்ணுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காரு. நீங்கள் வந்து உங்களுடைய மத முறைப்படி அல்லாஹ்கிட்ட வந்து ஓதுங்க, ஃபாத்தியா ஓதுறதுன்னு தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க, அங்கே என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது. ஸ்ரீலங்காவில் எப்படி இருந்தாலும் துவா பண்ணுறதுன்றது பொதுவான வார்த்தை. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்வதில்லைன்னு ஒரு புகழ் வாய்ந்த பாடல் தமிழ்நாட்டில் உண்டு. இறைவன்கிட்ட கேளுங்க, அந்த ஆத்மாவே தான் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா யாருடைய மகனாக இருந்தாரோ அந்த தாயாரையே கேட்க சொல்லுங்கள்.
அவங்களே வந்து அந்த குழந்தைய பிறக்க வைக்கணும்னு இறைவன்கிட்ட கேட்டால் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முத்துன்றவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க. கருவில் 4 மாதத்து நிறைவான ஒரு கரு எதிர்பாராது வந்து சிசு உயிரிழந்து போச்சுன்னு சொல்லி அதை ஆப்ரேஷன் பண்ணி எடுக்க வேண்டியதாக போச்சு வெளியில். இது வந்து அந்த கருவுக்கு அந்த சிசுவுக்கு தனது தாய் தகப்பன் யாருன்றது தெரியுமா? அதற்கு வந்து அமாவாசை விரதம் தர்ப்பணம் இதெல்லாம் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து முக்கியமான கேள்வி, பலரும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு பதில். இந்த மாதிரி கருச்சிதைவு ஏற்பட்டால் அந்த குழந்தைக்கு அதுக்கப்புறம் ரெகுலராக தர்ப்பணம் எல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஆத்மா வந்து விலகி செல்லும் போது புரிந்து கொள்ளும் பெற்றோர் யார் அப்படின்னு. பிறவிக்கு வரும்போதே சொல்லப்படும், அதை அறிஞ்சு தான் வரும். விலகும் போதும் அதே மாதிரி நிகழ்வுக்கு தெரிஞ்சு கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் இது வந்து கருச்சிதைவு எதனால் ஏற்பட்டது? சில ஆத்மாக்கள் வரும்போதே பூலோக தண்டனைன்னு சொல்லி பிறவிக்கான தண்டனை பெற்று வரும்போது அவங்க வேண்டிக்கும், அங்கேயே இறைவன்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிட்டு வரும். எனக்கு உலக இச்சை வந்துடும், பூமியை தொட்டால் என் தலை வெளியில் வந்ததுன்னா உலக இச்சை வந்துடும், மாயையில் நான் சிக்கிக்கொள்வேன். அதனால் அதுக்குள்ளேயே நான் வந்து மீண்டும் திரும்பி வர்ற மாதிரி எனக்கு வரம் கொடுங்கன்னு கேட்கும்போது சிலருக்கு அனுமதி கிடைக்கும். அதனாலேயே வந்து கருவாக உருவாகி பாதியில் கலைஞ்சி வெளியில் போகுது அப்படின்ற ஒரு நிலைமை ஏற்படலாம். அந்த கரு வெளியில் எடுக்கிறாங்க பாருங்கள் டாக்டர்ஸு, அப்போ அந்த வலி வேதனையை அது உணரும். அதற்கான அது தண்டனை. அது அந்த வகையில் அது திரும்பி போயிடும். ஆக எப்படி இருந்தாலும் நீங்கள் இதுக்கு வந்து அதோடு மறந்துடலாம். அமாவாசை இதெல்லாம் விரதம் தர்ப்பணமெல்லாம் தேவையில்லை. அதே சமயத்தில் இந்த இழந்த ஒரு குழந்தையை நினச்சி தாயார் மட்டும் மறக்க மாட்டாங்க. அழிஞ்சு போச்சே இப்படி பாதியில் போயிடுச்சேன்னு ரொம்ப வருத்தப்படுவாங்க. பல தாயார்கள் வந்து இந்த மாதிரி சிசுவை இழந்துட்டு பாதியில் அறகுறை கருவை பறி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்போ 10 வருஷம் கழித்து கூட அதை சொல்லி சொல்லி வருத்தப்படுற பெண்களை நான் பார்த்துருக்கேன். கர்மாவில் இறைவனே தலையிடாத போது சித்தர்களால் நன்மை செய்ய முடிவது எப்படி அப்படின்னு போகா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறார். ஏன் தான் இந்த புனைப்பேர் வச்சுக்கிறாங்களோ? ஒரிஜினல் பேர் எதை சொல்கிறேன்னா என்ன, அசிங்கமா கேவலமா? எதனால் இப்படி மூடி மறைச்சிக்கிறீங்க? சரி, இருந்தாலும் கேள்விக்கு பதில் சொல்கிறேன். ஏற்கனவே வந்து பல முறை சொல்லியிருக்கேன், நம்முடைய கர்மான்றது நிலையான கர்மா, நிலையற்ற கர்மான்னு வச்சுக்கலாம் பேர். அதாவது மாறக்கூடிய கர்மா, மாற்ற முடியாத கர்மான்னு அப்படின்னு சொல்லலாம். மாறக்கூடிய கர்மாவை வந்து இறை பிரார்த்தனையினாலும் சித்தர்கள் போன்ற ஆத்மாக்களுடைய உதவியினாலும் மாற்றலாம். அதே சமயத்தில் அந்த உதவி செய்யக்கூடிய சித்தர்களும் சரி அந்த மாறாத கர்மாவில் தலையிட மாட்டாங்க. அதை தெளிவாக சொல்லிடுறாங்க. நீங்கள் இறைவன் தான் வந்து உதவி செய்யணும், சிவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அப்படின்னு பல பேர்கிட்ட சொல்கிறது நான் கேட்டிருக்கேன். அப்படின்னா அந்த சிவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணுங்கன்னு சொன்னாருன்னாவே அவர் எஸ்கேப் ஆகிட்டாருன்னு அர்த்தம். ஏன்னா அந்த கர்மா அங்கே பலமாக இருக்குது, உதவி செய்ய விரும்பலை. அதை நேரடியாகவும் சுட்டி காட்டாமல் இப்படி ஜாடையாக மழுப்பிடுறார். ஆக சித்தர்களால் நன்மை ஏற்படுதுன்னா சில பேருக்கு நன்மை ஏற்படுது, சில பேருக்கு உதவி செய்ய இயலாமை ஏற்படுகிறது. அதை புரிஞ்சுக்கணும் அடிப்படையை. ஸ்ரீதேவி சந்திரன் அப்படின்றவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க. வாழ்ந்த காலத்தில் நல்லா வாழ்ந்து பல பேருக்கு உதவி செய்து நல்ல புண்ணியாத்மாவாக வாழ்ந்தவங்க சாகும்போது கடைசியில் படுக்கையில் கடந்து நோய்வாய்ப்பட்டு படுக்கையிலே மலஜலம் கழித்து இறக்கிறது எதனால்? அவங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கு இப்படிப்பட்ட தண்டனை எதற்கு? எனக்கு புரியலையே அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது அவங்க வந்து இப்போ வாழ்நாள் பூரா பலருக்கு உதவி செய்து நல்லவங்களாக வாழ்ந்து புண்ணியங்களை தேடிக்கிட்டாங்க. இருந்தாலும் அதாவது பேலன்ஸு தராசு தட்டில் வந்து 90 பங்கு புண்ணியமும் 10 பங்கு பாவமும் இருக்கும். அதாவது பாவம்ன்றது ரொம்ப குறவு, அதை கழிச்சிட்டு போகணும். அப்போ தான் அடுத்த பிறவி அவங்களுக்கு நல்லா இருக்கும், நல்ல புண்ணியமான பிறவியாக இருக்கும், அவங்களுடைய வாழ்நாள் பூரா நிறைவான வாழ்க்கையாக இருக்கும். அந்த பாவத்தை கழிக்கிறதுக்கு எப்படி கடைசி காலம்தான் அது நிர்ணயம் ஆகுது.
அந்த படுக்கையில் கடந்து நோய் வந்து உயிர் போகாது வேதனையோடு இருக்கிறது வந்து அந்த பாவத்தை கழிக்கக்கூடிய ஒரு தண்டனை. இறக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லபடியாக போகும். அதுக்கப்புறம் புண்ணிய லோகத்தில் நல்லா ஆனந்தமான வாழ்க்கை, மறுபிறப்புலேயும் நல்ல ஒரு தெளிவான சிந்தனையோட தெளிவான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். பணக்கார நிலையில் இருப்பாங்க. இந்த தண்டனை வந்து இதனால தான் கொடுக்கப்படுறது படுக்கையில். கும்பகோணத்திலிருந்து மீரா அப்படின்ற பெயருடைய திருநங்கை கேட்குறாங்க. திருநங்கை ஆவிகளை பற்றி நீங்கள் எதுவுமே சொல்கிறது இல்லையே, உங்களுக்கு அது ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க அப்படின்னாங்க. எனக்கு வந்து நான் என்னுடைய அனுபவத்துக்கு திருநங்கை ஆவிகள் எதுவும் வரல. அதுக்கப்புறம் அனுபவம் ஏற்பட்டால் சொல்கிறேன். ஆனால் வந்து இப்போ திருநங்கைகள் பலர் வந்து என்னுடைய இந்த சேனலை தொடர்ந்து பார்க்குறாங்க நிகழ்ச்சியை. அரியலூர்லேருந்து ஜெயமாலினின்ற பேரில் ஒரு திருநங்கை அடிக்கடி பதிவு போடுறாங்க. அது தொடர்ந்து ஒரு எபிசோடையும் பார்க்குறதா அவங்க சொல்கிறாங்க. அது மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு. அமெரிக்காவில் இருந்து சதீஷ்குமார் அப்படின்றவர் ஒரு கேள்வியை கேட்குறார். அதாவது அமெரிக்காவில் ஹஃப் பேரானார்மல் அப்படின்ற ஒரு இணையதளத்தில் மில்லியன் கணக்கில் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. அதில் ஒரு விசேஷமான கருவியின் மூலம் அதை நடத்துகிறவர் நம்முடைய உறவினர்களுடைய குரல்களை வந்து வெளிப்படுத்தி காட்டுறாரு. இப்படியெல்லாம் செய்கிறதுக்கு சாத்தியம்தானா அப்படின்றார். இது குறித்து நான் ஏற்கனவே பழைய பதிவுகளில் போட்டிருக்கேன். எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் EVP அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. எலக்ட்ரானிக் வாய்ஸ் ஃபினோமினான்றதுனுடைய சுருக்கம் EVPன்னு. அதை வந்து எலக்ட்ரானிக் கருவிகள் மூலமாக வந்து ஆவிகளுடைய குரலை பதிவு பண்ணி காட்டியிருக்காங்க. 50 வருஷத்துக்கு முன்னாடியே அது நிகழ்ந்திருக்குது. ஜெர்மனில் டாக்டர் கான்ஸ்டன்டைன் ராதீவ்ன்றவர் இதை வந்து செய்து காட்டியிருக்காரு. பீட்டர் பண்டர்னு அவருக்கு முன்னே இருந்திருக்காங்க ஒருத்தர், அவரும் அதே மாதிரி குரல்களை பதிவு பண்ணியிருக்காரு. நீங்கள் வசிக்கிற அமெரிக்காவிலேயே மேட்டா சயின்ஸ் ஃபவுண்டேஷன்ற ஒரு அமைப்பு வச்சுக்கிட்டு ஜார்ஜ் W. மீக்ன்றவர் இதே மாதிரி குரலை பதிவு பண்ணி காட்டியிருக்காரு அமெரிக்காவிலேயே. ஸ்பிரிகாம்னு, அதாவது ஸ்பிரிச்சுவல் கம்யூனிகேஷன்ன்ற வார்த்தையை சுருக்கி தன்னுடைய முறைகளுக்கு ஸ்பிரிகாம்னு பேர் வச்சார் அவர். இந்த முறைகளெல்லாம் வந்து இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் யாரும் அதிகமாக வந்து இந்த முயற்சியில் இறங்கலை. மீடியம் மூலமாக பேசுகிறதுல தான் வந்து முயற்சியில் இறங்குறாங்க. அதே மாதிரி இப்போ சமீபத்தில் ஒருத்தர் வந்து இந்த சுஷ்வன் சிங் வந்து இறந்து போன போது அவருடைய ஆவியை அழைச்சி பரபரப்பு காட்டினார் ஒருத்தர். ஆக இது வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது, செய்ய முடியும். நீங்கள் வந்து இது எப்படி கொண்டு போகணும்னா, ஆவியினுடைய இயக்கம் வந்து தெளிவாக இருக்குது, வேகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து அவங்களுடைய குரல்கள் வந்து காதுக்கு கேட்கல. அவங்க வந்து தன்னுடைய இயக்கத்தை வந்து அதாவது எப்படி, வேறு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு இசைத்தட்டு இருந்தது அந்த காலத்தில், ரெக்கார்ட்ஸு, சினிமா இசைத்தட்டுகள், சினிமா பாடல்கள் ஒலிக்க வைப்பாங்க. அதனுடைய ஸ்பீடு வந்து 78 RPMலேருந்து 33 RPM வரலும் பல நிலைகளில் இருக்கும். அந்த இசைத்தட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு 78 RPMல வந்து சுற்றுறது வந்து அதை விட 100 RPM ஆச்சுன்னா குரல் வந்து அந்த பாட்டு கிச் கிச் கிச்சுன்னு வரும். அதை விட 150 200 RPMல சுற்றிச்சுன்னா ஒன்றுமே கேட்காது, ஒரு மாதிரி இஸ்ஸுன்னு சவுண்டு தான் வரும். அதே வந்து நீங்கள் குறைச்சிங்கன்னா படிப்படியாக குரல் வர ஆரம்பிக்கும். அது இந்த அடிப்படையில் தான் ஆவிகளுடைய குரல்களையும் பதிவு பண்ணுறாங்க. செயல்பாடுகள் தன்னுடைய இயக்கத்தை வந்து இயக்கத்தினுடைய ஒரு வேகத்தை குறைச்சாங்கன்னா ஆவிகள் அவங்களுடைய குரல் வந்து வெளிப்பட ஆரம்பிக்குது. அப்படின்ற ஒரு அடிப்படையில் தான் வந்து இதெல்லாம் செயல்பாடுகள் நிகழ்த்தப்படுது. இதை சார்ந்து இன்னொருத்தர் கேட்குறாரு, ஆவிகள் இருக்கிறது எப்படி நீங்கள் உணருவீங்க, எப்படி நிரூபிப்பீங்கன்றார். நம்ம வந்து நிரூபிக்கிற முயற்சிக்கெல்லாம் நான் வரல. யார் கூடவும் வந்து சவாலெல்லாம் விடுறதுக்கு நான் தயாராக இல்லை. ஏன்னா இது அவங்கவுங்க வந்து அனுபவத்தால் உணர வேண்டிய ஒரு விஷயம். நீங்கள் வந்து டிவி பார்க்குறீங்க, அந்த டிவியில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற உருவங்கள், நீங்கள் கரண்ட்டு போயிடுச்சு இல்லை டிவியை நீங்கள் ஆஃப் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் வந்து இல்லை சேனலை மாற்றுறீங்கன்னா அதில் இருந்த மனிதர்கள் எங்கே போனாங்க?
இவ்வளோ நேரம் உங்கள் கண் எதிர்க்க நடமாடிக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்த அந்த மனித உருவங்கள் எங்கே போச்சு? உங்களை சுற்றி மின்காந்த அலைகளாக உங்கள் வீட்டுக்குள்ளாரையே தான் உலவிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் கரெக்டாக அந்த டியூன் பண்ணி அந்த சேனலுக்கு போகும்போது அந்த ஆளுங்க வர்றாங்க. இதுதான் அடிப்படை உண்மை. இதே மாதிரி தான் ஆவிகளும் வந்து நம்மளை சுற்றி கண்ணுக்கு தெரியாமல் இருக்காங்க, உலவிக்கிட்டு இருக்காங்க. வானொலியில் வந்து நீங்கள் வந்து பாட்டு கேட்குறீங்க எஃப்எம் ரேடியோவில். அந்த குரல் எங்கே போகுது? ரேடியோ ஆஃப் பண்ணும்போது அதே மாதிரி கேரியர் ஃப்ரீக்குவன்சியாக வந்து உங்களை சுற்றி தான் இருக்குது, எங்கேயும் போகலை, எல்லா இடமும் கலந்து இருக்குது. அதாவது இந்த உருவங்கள் குரல்கள் ரெண்டுமே வந்து நம்மளை சுற்றி இருப்பதை இந்த வானொலி மூலமும் தொலைக்காட்சி மூலமும் நம்ம எப்படி உணர்கிறோமோ அதே மாதிரி எலக்ட்ரானிக் கருவிகள் மூலம் ஆவிகள் இருப்பதை, அவங்களுடைய குரல்களை பேசுகின்ற ஒலிகளை நாம் வந்து உணர்கிறோம். இது வந்து இதுவும் ஒரு வகையான விஞ்ஞானம் தான். லோகேஷ் குமார் அப்படின்றவர் ஒரு கோரிக்கை வைக்கிறார். அதை முதல்ல அவருடைய கோரிக்கையை கேளுங்க. ஐயா வணக்கம், சிவாய நம. என்னுடைய பெயர் வந்து லோகேஷ் குமார். நான் உங்களுடைய வீடியோஸ் வந்து ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டே வரேன். நானும் இந்த மாதிரி அமானுஷ்யம், ஆன்மீகம் அந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆனவன். ஏதோ எனக்கு இறைவனோட அருளால் ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ரீச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் வந்து நான் என்ன ஆன்மீகவாதிலாம் நான் வந்து சொல்லிக்க மாட்டேன். உங்கள் கூட சேர்ந்து எனக்கு ஒரு சில ஆவிகள் விஷயங்கள் வந்து கற்றுக்கணுன்னு ஆசையாக இருக்குங்க ஐயா. நீங்கள் எனக்கு குருவாக இருப்பீங்களா ஐயா? இந்த மாதிரி பல பேர் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எல்லாருக்கும் சேர்ந்து பொதுவில் பதில் கொடுக்குறேன். ஆவிகளுடன் பேசும் பயிற்சி ஒரு காலத்தில் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ அது நிறுத்திட்டேன். கொரோனாவுக்கு முன்னாடியே நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் கொரோனா வந்த பிறகு இப்போ கொரோனாவே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வருது. மீண்டும் ஆரம்பிக்கிற எண்ணம் இல்லை இப்போதைக்கு. ஏன்னா சமூக இடைவெளியோடு உட்கார வைக்கணும். நான் வந்து பயிற்சி கொடுக்கும்போது ஒரு 10 பேர் ஒரு செட்டில் கொடுப்பேன். அந்த மாதிரி உட்கார வைக்கும்போது வரிசையாக அவங்கள உட்கார வைக்கிறது. ஆனால் இப்போ வந்து சமூக இடைவெளி, சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணுன்றாங்க. அதெல்லாம் வந்து ஆஃபீஸில் இட வசதி இல்லை, இப்போ கிடையாது. அடுத்தது, எந்த காரணத்தை கொண்டும் குருன்னு என்னை வந்து யாரும் சொல்லக்கூடாது, என் காலில் விழுந்து கும்பிடக்கூடாது, ஆசீர்வாதம் கேட்கக்கூடாது. அதில் நான் வந்து நீண்ட காலமாக தெளிவாக இருக்கேன். ஏன்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடியது இறைவனுக்கு மட்டுமே குருன்ற தகுதி இருக்குது. இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே வந்து என்னை பொறுத்தவரையிலும் மேக்சிமம் வியாபாரிகள் தான் இருக்காங்க. நானும் ஒரு வகையான வியாபாரி தான், அப்படி தான் வச்சுக்கணும். ஏனென்றால் வர்றவங்களுக்கு நானும் கமர்ஷியலாக வந்து கட்டணம் வாங்குகிறேன். அதனால் நானும் வியாபாரி தான். ஆனால் குரு என்பவர் உண்மையிலே தன்னுடைய சீடனை தேடி வரணும். சீடன் வந்து குருவை தேடக்கூடாது. இன்றைக்கி பல பேர் வந்து என்கிட்ட கேட்குறாங்க, என்கிட்டன்னு சொல்லக்கூடாது, எங்கள் சித்தர் ஐயாக்கிட்ட கேட்குறாங்க. அதாவது எங்களுக்கு குரு யார், நான் வணங்க வேண்டிய தெய்வம் எது, அதாவது நான் எந்த கடையில் பிஸா வாங்கிறது, எந்த கடையில் இடியாப்பம் கிடைக்கும் ருசியாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு பாணியில் கேள்வி இது. அதாவது ஆன்மீகம்னு உங்களுக்கு அமையணும்னு நினச்சிங்கன்னா குரு என்பவர் தானாகவே இறைவன் அனுமதியோடு தேடி வருவார். உங்களுக்கு அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நீங்கள் இறை சிந்தனையோடு இருப்பீங்க சின்ன வயசுலேருந்தே. ஒரு பக்கம் மனைவி மக்களோடு வாழ்ந்துக்கிட்டு நான் ஆன்மீகவாதின்னு சொல்லிக்கிட்டு குழப்பவாதியாக இருக்கீங்க. இது மாதிரிலாம் இல்லாமல் தெளிவாக இருக்கணும்னா அதுக்கு இறைவன் உங்களுக்கு படைக்கும் போதே முடிவு பண்ணணும் இந்தந்த துறைன்னு. அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாழ்க்கையை அமைச்சிக்கிறது தான் நல்லது. இவர் கேட்குறாரு எனக்கு குருவாக இருப்பீங்களான்னு. நான் வந்து சாதாரண வேர்க்குரு தான், வெயில் நாளில் வருமே அந்த வேர்க்குரு தான். எனக்கு எந்த தகுதியும் இல்லை. என்னை நம்பாதீங்க, என்னை தேடி வராதிங்க, உங்கள் வேலையை பாருங்கள். உங்கள் வீட்டுக்கிட்டேயே யாராவது இருந்தாங்கன்னா உதவி கேளுங்க. என்னை இது சார்ந்து தொந்தரவு யாரும் செய்ய வேண்டாம் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்கிறேன். அடுத்த எபிசோடில் வேறு சம்பவத்தோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஆவி உலகம் வெப் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.